பாருங்கள் உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. ரைட், அதாவது சைட்டால் போட்டால் யானை வந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ பக்கத்தால் போகுது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பின்னவல யானைகள் சரணாலயத்தான் வந்திருக்கிறோம். சுற்றி பார்ப்போம்ட்டு வந்திருக்கிறோம். வந்த இடத்துல பின்னவலையில் தான் இந்த வீட்டில் தங்கியிருந்தோம். வீடு உண்மையிலே செமையாக இருந்தது. நம்மளை பார்க்கவே தெரியுது. ஏசி ரூம் தான். பாத்ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. இப்போ நாங்கள் யானைகள் சரணாலயத்துக்கு போக போகிறோம். ஓகே, லைட்டை நிப்பாட்டுவோம். வீட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிச்சன் வசதியும் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் யானைகள் சரணாலயத்தில் என்னென்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்ண்டு தொடர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் அந்த ரூம். இல்லை கண்டக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே வார சந்தர்ப்பத்தில் இங்கே ரூம்ஸ் இருக்க கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தேலம் அலைஞ்சு தெரிஞ்சது. பிறகுதான் இந்த ரூமுக்கு வந்திருந்தோம். அதான் வீடு பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்பரை எடுத்து வைங்க. தேவைப்படுற நேரம் நீங்கள் இங்கே வாரண்டா வரலாம். இதெல்லாம் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ரூட் காட்டுது. பின்னால் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வானத்தை விட்டுட்டோம். இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். ரூமில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், நடந்தே வரலாம். நடந்து வந்தாலே ஒரு 10 நிமிஷம் தான். இப்போ போய் கொண்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய்த்தான் டிக்கெட் எடுக்கணுமாம். அங்கால அதில் ஆட்கள் வந்து கொண்டு இருக்கணும். அந்த இடத்துல தான் எல்லாம் இருக்குது. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போகணும். நம்ம டிக்கெட் எடுக்க போய் கொண்டிருக்கோம். இதுக்கால இதில் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் இந்த சுவர் அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. வாசலுக்கு வந்துட்டோம். Ticket counter here. Buy the ticket, come back. Oh, hurry. Ticket counter. Sorry. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இங்கே டிக்கெட் எடுக்க போய் கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய யானைகளை இந்த அந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்க பொருட்கள் நிறைய இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குண்டு. நாங்க அதில் வீடியோ கண்ணப்பில் வந்து ஸ்துதி பாருங்க. உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு பொருட்களும் வடிவாக இருக்குது பார்க்க. இது வந்து அந்த நாரில் தேங்காய் நாரில் செய்து வச்சுருக்கணும். கீடெக்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இங்கே சிசிடிவியும் வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. கீடெக்ஸ் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. ரைட், இதில் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. 8:30க்கு ஓப்பன் பண்ணுறது, 10 மணி தொடக்கம் 12 மணி வரைக்கும் தான் யானைகளை குளிப்பாட்டுவாங்க. 5 மணிக்கு டிக்கெட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும்.
அதெல்லாம் டிக்கெட் எடுக்கணும். இதுதான் நார்மலாக ஒரு ஸ்ரீலங்கன்ஸ் என்று சொன்னால் ஐசி இருக்கணும்னு சொன்னாங்க. 1500 வரும். அதோட டேக்ஸும் ஆட் பண்ணுறாங்க. நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம். ரைட், எடுத்தாச்சு. இப்போ உள்ளே போக போகிறோம். பார்க்கவே நல்லா இருக்கு. அதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் சிங்களம் வாசிக்க தெரியாது. வாசிக்க தெரியும், ஆனால் அந்தளவுக்கு வாசிக்க தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதில் பார்க்க நல்லா இருக்குது. பார்த்தீங்களா? அதில் சரி, அதை கூப்பிட்றாங்க. இது கல்லில் சீமெந்தால் செய்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. இப்படியே வாசல்லையும் டிக்கெட் எடுத்துட்டோம், வாசலுக்கும் வந்துட்டோம். வாசல்லையும் கொஞ்சம் கீ டேக்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன சொன்னால் ஸ்ரீலங்கன் சிட்டிசனுக்கு வந்து 1500 டிக்கெட். நீங்கள் அதுக்கு ஐடி ப்ரூஃப் கொண்டு வரணும். ஃபாரினர்ஸ்ன்னு சொன்னால் அவங்களோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 5400 அதனால் எல்லோரும் இங்கால வெரைக்கில் ஐடென்டி கார்டு கொண்டு வாங்க, ஐடென்டி கார்டு லைசன்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் ரெண்டு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொண்டு வாங்க. ஆனால் இப்போ கேட்கல, நான் டிக்கெட் எடுக்கல கேட்கல. ஆனால் சொல்லியிருந்தாங்க இது ப்ரூஃப் ஒன்றும் கொண்டு வரணுமென்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதால் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட்லாம் கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் இப்படியே நடந்து போக போகிறோம். உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே யானைகள் குளிப்பாட்டுற நேரம் 10 தொடக்கம் 12. நாங்கள் அதுக்காக அதை பார்க்குறதுக்கு இதுக்காக போய் கொண்டிருக்கோம். 50 மீட்டர் அதில் போட் போட்டிருக்காங்க. 50 மீட்டர் உள்ளே போகணும் என்று பார்ப்போம். அந்த ரோட்டுக்கு இறங்கினோடனே நிறைய கடைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. வச்சு தான் ஐடி எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்காங்க. கட்டாயம் ஐடி கொண்டு வரணும், இல்லாட்டி ஃபோட்டோ காட்டுங்க. ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ காட்டுங்க. ஐடென்டி கார்டு கட்டாயம் முக்கியம். நான் அப்படியே கடையில் பார்த்து கொண்டு போவோம். ஆனால் இது நிறைய தூரம் நடக்கணும். என்று சொன்னால் இங்கே யானைகளை குளிப்பாட்டுறாங்க. திரும்பி வந்து அங்கால சஃபாரி என்று சொன்னால் அங்கால போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பெல்லாம் யானைகள படம் போட்ட உடுப்புகள் தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு உடுப்பு வாங்கினா கூட அந்த மெமரி இருக்கும், பின்ன விலையில் தான் வாங்கினேன்னு சொல்லி. அப்படியே போய் கொண்டிருப்போம். கனதூரம் போகணும் போல் இருக்குது. அங்கால போய் வீடியோ எடுக்கணும். இப்போ இதில் கட் பண்ணுறேன். வந்துட்டோம் நாங்கள். வாவ், செமையாக இருக்கா? Side please. Coming in. ஹரி ஹரி சைட்டால் போட்டான். ரைட், அதாவது சைட்டால் போட்டால் யானை வந்து கொண்டு இருக்குது. செமையாக இருக்கு பாருங்க. பாருங்க, இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஆமாம், எக்கச்சக்கமாக இருக்குது. அற்புதமாக இருக்குது பார்க்க.
வேற லெவல் இருக்கு பார்க்க. எவ்வளோ பக்கத்தால போகுது. ஆமா கீழே அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாமாம். ஒரு கூட்டமே வந்து நிற்குது. அதில் தண்ணி அடிக்கிறது இங்கே தூவானம் வெத்துது. சின்னாக்களை கூட்டு வரைகளை நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த வீடியோவில் என்ன மாதிரி தெரியல, நேரில் பார்க்க வேறு லெவல் ஃபீலிங் உண்டு. இப்போ யானையெல்லாம் இப்படியே அங்கால போகுது, அந்த பக்கம் போகுது. அங்கே இருக்குமா, அங்கால அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இருக்குமா. வாங்க இதாண்டே. இந்த பக்கத்தால் உள்ள கூட்டிகிட்டு போகிறேன். ஏமா செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த குட்டி யானையும் இருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கு இங்கால. ஆனால் சின்னாக்கள் மட்டும் இல்லை, நானே செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா வேறு லெவலில் இருக்குது. வாவ், யானை இந்த முடியெல்லாம் நல்லா தெரியுது. செம்மையாக இருக்குது பார்க்க. இதில் வந்தால் இதில் நார்மலாக யானையில் கட்டி வைப்பாங்க. இதில் வந்து சாப்பாடு கொடுத்தால் சாப்பிடும். குட்டி யானை பார்க்க தெளிவாக இருக்குது. அங்கே அதில் ஒருத்தர் இருக்கிறார். அங்கே 2 பேர் முறைச்சு கொண்டிருக்கணும். முறைக்குனா ரொமான்ஸா? வா இருந்தா சொல்லும், வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்காங்க. களைச்சு போனார் போல. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு அனுபவம்.
இது மட்டும் இல்லை, இன்னும் மிச்சம் கிடக்குது. ட்ரோன் பாவிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ட்ரோனில் ஒரு வீடியோ போட்டிருந்தா நல்லா வந்திருக்கும். நான் எல்லாம் கொண்டு நான் இதில் கிடக்குது. ஆனால் வாய்ப்பில்லாமல் போச்சு. இங்கே ஜானைகளை குளிக்க வச்சுட்டு நீ கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அங்கே போய் தான் சஃபாரி போகணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரூம்ஸும் மேலே இருக்குது. ஆனால் அப்படியும் இந்த வியூவுக்கு அப்படியும் ஹை ரேட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சஃபாரிக்கு போக போகிறோம். இதுலேருந்து போக போகிறோம். அங்கால பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த யானைகள முடியிலான ஆபரணங்கள், யானை முடியில் மோதிரம் செய்கிறேன்லாம் சொல்லுவாங்க, மோதிரம் செய்திருக்காங்க. அதெல்லாம் கிடக்குது. இல்லை இது மலிவா அதுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, அதை பெரிய அனுபவம் இல்லை. ஆனால் மலிவாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். நிறைய கடைகள் இருக்குது. என்ன இங்கே நடதான் கூட, வெயில் நேரத்தில் வந்துடாதீங்க. நிறைய கையாலான பொருட்கள் நிறைய இருக்குது. கூடுதலாக எல்லாமே யானைகளோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். ரைட், இப்படி அங்கால போய் எடுப்போம். அங்கால சொல்லியிருந்தார் வேன் எடுத்துகிட்டு வாங்க, வேனில் போவோம்ன்ட்டு சொல்லியிருந்தார். அப்போ வேன் எடுக்க போயிருக்காங்க. இப்போ வேனில் தான் நாங்கள் போக போகிறோம். எவ்வளோ தூரமான்னு தெரியல. வேனில் போகலாமா இல்லை நடந்து போகலாமான்னு பார்ப்போம். யானை மேலே சவாரிக்கு இங்கால ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து நாங்கள் தள்ளி வந்து இங்கே யானை சஃபாரி இருக்குது. இந்த படியால் ஏறி மேலே ஏறினா சரி. நல்லா இருக்கும். எவ்வளோன்னு தெரியல, கேட்போம். மே கீழே කීයද? එක්කෙනෙකුට 3000යි. උත්තේ කියලා කවලා ஒரு ஆளுக்கு 3000 ரூபா. ஒரு ஆளுக்கு 3000 ரூபா எடுக்கிறாங்க. பாப்போம் எவ்வளோ வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்கண்டு. சும்மா அது வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க போல நினைக்கிறேன். அங்கால இன்னொரு யானையும் நிற்குது. நல்லா இருக்கும். யானைக்கு மேலே ஏறி போகிறது நல்லா இருக்கும். ஆனால் 3000ன்றதான் என்னென்னு யோசிக்க தோணுது. சரி பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 3000 எடுத்திருந்தாங்க. நான் ஏறையில் ஏன்னு சொன்னால் டூ மச் தான். இது முடிச்சிட்டோம். நாங்கள் சின்னாலோட வந்ததால் ஆள் பயத்தில் குளற வலிக்கிட்டது. இப்போ இதை முடித்து நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போது நாங்கள் சஃபாரியும் போய் வந்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுப்போம்ட்டு போய் கொண்டிருக்கோம். அதான் அப்போது ஏர்லி மார்னிங் டிக்கெட் எடுத்தோம். அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கலாமெண்டு. சஃபாரிக்கும் இங்கே எடுத்த டிக்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் அதில் போய் யானையில் குளிக்கிறத பார்த்தது அதுகள் தான் இது. இப்போ இங்கால ஃபோட்டோஸ் எடுக்கலாமா, இங்கால யானையில் வந்திருக்கோம், ஃபோட்டோஸ் எடுக்கலாமன்னு நாங்கள் இப்போ நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போய் கொண்டிருக்கோம். சஃபாரி போகிறதெல்லாம் நான் சின்னாக்களோட வந்தால் போகிறது பெட்டராக இருக்கும், நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். மற்றபடி
அது கொஞ்சம் டூ மச்சாக தான் எனக்கு பட்டுது. உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கோம். அப்போது வந்து அதே இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதா இல்லாடி வளமை அப்படியா எனக்கு தெரியல. இது ஃபாரினர்ஸ் டூர் வந்திருக்காங்க. Yeah. No, I've already gotten half of the அது ட்ரிப் ஒன்று வந்திருக்காங்க. அதை தான் அவங்க ஃபன் பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போவோம். No. Separate, yes. You want tickets? Ticket angira? Super all. இதில் உள்ளே போய்க்கேன் டிக்கெட் கொடுக்கணும். இப்போ நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ளேயே பெரிய ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அந்த இது அப்போ பார்த்துட்டு இதோட திரும்பி நாங்கள் இதெல்லாம் இதில் கைட் இருக்கு. ஓகே, ரிவர் பார்த்துட்டோம். அப்படி இவ்வளோ ஐட்டம் இந்த சுற்றி வர இருக்குது. இதுக்குள்ள நார்மலாக யானைகளை பார்க்கலாம். இது என்னென்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். யானையெல்லாம் இதுக்கால போயிருக்குது. இது சும்மா ஒரு பார்க் மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் யானை நிற்குது. இங்கே கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கு, பார்ப்போம் என்ன இருக்குன்னு போய். அது ஓகே. நார்மலாக யானைகளை தொட்டு பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, தொட்டு பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. கூடுதலாக எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான். இதில் இருக்கிற க்ரௌட் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான். இங்கால என்ன லேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு.
அங்கே யானை நிற்குது. ஓகே, அதுக்கால வரக்கூடாது. யானை கூட்டிகிட்டு போகிற இடம். ஓகே, இங்கால நிறைய யானைகள் இருக்கு. அங்கே சேத்தோர் ஒன்று புரண்டு இருக்கு. இங்கே நார்மலாக யானைகளை பார்க்கலாம். அந்த அங்கேயும் கூடாரம் இருக்கு. அங்கே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி இறங்கி போக வேண்டியதான். இந்த யானையை சங்கிலியோட கூட்டிட்டு வராங்க. யானையில குளிக்க விட்டு அப்படியே கூட்டிட்டு கொண்டு வந்து விடுறாங்க. இங்க சேத்தூர் ஒன்று புறணு ஒன்று இருக்குது. அதுலேயும் சேத்தூர் ஒன்று இருக்கு. செம்ம க்ரௌட் தான். கொஞ்ச நேரம் இதில் இருந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வலிக்கிறோம். உண்மையிலே நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த யானை. சேத்துல குளிச்சா அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துடுது. இப்போ ரங்குறோம். அப்படியே போய் கொண்டிருக்கோம். ஓகே, இப்படித்தான் போகிறேன்னு நினைக்கிறேன். நோ என்ட்ரி இந்த பக்கம் போட்டிருக்காங்க. யானையை கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, 2 யானை நிற்குது இங்கே. எதுக்கால போகிறேன்னு தெரியல. வெளியில் போகிற இடம். சரி, இதுக்கால உள்ளடுவோம். இது உள்ளே போகிற பக்கம். இதுக்குள்ளே வர வாசல் தான். இதில் அடைச்சிருக்காங்க. இதுக்கால வழியில் போவோம் அப்படியே. ஓகே, இதுக்கான வழியில் போகணும். யானைகள் இந்த ஃபேமிலி இது படிக்கிற ஆளுக்கு தேவைப்படுமன்றதுக்காக கிட்ட போய் எடுக்கிறேன். இது யானையின் முள்ளந்தண்டு அமைப்பு. முதல் யானைக்கு முள்ளந்தண்டு அமைப்பு இந்த இப்படி வளைஞ்சு வராலாம். இப்படி மேலால் தான் வந்திருக்குமாம். இப்போ ஆக்கள் ஏறி இருந்து தான் இந்த வளைஞ்ச அமைப்பு வந்தன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்கள் நார்மலாக இப்போ ஆபிரிக்கன் யானைகள்லாம் அப்படி இருக்காது, முள்ளந்தண்டு அமைப்பெல்லாம். இதில் போடையில் நான் யூடியூப்பில் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வெளியே போகிறோம். இந்த ட்ரிப்பில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெருசாக யானைகள் குறைவு. ஆனாலும் இது பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான். கட்டாயம் வந்து பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், நாங்கள் சஃபாரி போகிறதையும் தவிர்ப்போம். அதையும் தவிர்த்துட்டு வேணுமெண்டா போங்க. அதையும் தவிர்த்துட்டு
ஏர்லி மார்னிங் 10 மணி தொடக்கம் 12 மணிக்குள்ள இந்த யானைகள் லேக்கில் குளிக்கிறது தான் நல்லா இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது, வேறு லெவல் ஒரு ஃபீல் கொடுத்தது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதான் இப்போ இங்கே வாரதில் முக்கியமானது பிரயோசனமானது அதுவாக தான் இருக்குது. ஸோ அதால் 10 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல அவ்வளோ பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோண்ட எண்டில் வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.